குறைவிலும் உண்மையுள்ளவளாய் கொடுத்தால் தேவன் குறைவில்லாமல் ஆசீர்வதித்தார். அதனால் நம்ம கொடுக்கிறதுக்கு ஆயத்தம் உள்ளவங்களா இருக்கணும். நான் இருந்தா கொடுத்துருவேல, கொடுக்கணும்னு மனசு இருக்கு ஆனால் இல்லை. நான் சொல்றேன், கொடுக்கணும்னு மனசு இருந்தாலே தேவன் கொடுக்க வச்சிருவார். நம்ம எண்ணத்தில் இல்லைன்னா ஆண்டவர் கொடுக்க வைக்க மாட்டாரு. சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. குறைவிலும் கொடுத்தால் குறைவில்லாமல் தேவன் ஆசீர்வதிப்பார். நிறைவில் கொடுங்கன்னு சொல்லல ஆண்டவர், குறைவிலையும் கொடுக்கணும். இது கொஞ்சம் கடினமான காரியம் தான். நானே கஷ்டப்படுறேன், நானே நெருக்கத்தில் இருக்கேன், நானே கண்ணீரில் இருக்கேன், நானே உபத்திரத்தில் இருக்கேன். இதெல்லாம் இல்லாத ஒரு நாள் சொல்லுங்க பூமியிலே கிடையாது. உபத்திரம் இல்லாதனால நம்ம உயிரோட பூமியில் இருக்க போகிறதில்ல, அப்படிதானே? சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரொம்ப பசிக்கும், உபத்திரம். சாப்பிட்ட பிறகு நிறைய சாப்பிட்டுட்டு மீன் உபத்திரவும், சரிங்களா? பிள்ளை இல்லைன்னா பிள்ளை இல்லைன்னு உபத்திரம். பிள்ளை பிறந்துட்டா ஐயோ எப்படா ஸ்கூல் திறப்பாங்க. நாங்கள் ஸ்கூல் வச்சுருந்தோம். அப்போ என்கிட்ட கேட்பாங்க, சார் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வேணா கொடுக்குறேன், சண்டே ஸ்கூல் வைக்க முடியுமா கேட்பாங்க. எங்கள் பிள்ளை இல்லை நீங்கள் பெத்த பிறகு தான் சார் தெரியுது அது பிள்ளை இல்லை, தொல்லை இல்லை. சாயங்காலம் வேணா நீங்கள் இங்கே ஒரு ஹாஸ்டல் மாதிரி வச்சுக்க முடியுமாண்ணே? ஏமா இப்படிலாம் பேசுகிறீங்க? சமாளிக்க முடியல சார். கொஞ்ச நேரம் தான் வீட்டுக்கு வர்றாங்க, இருக்கிறதெல்லாம் போட்டு உடச்சிட்றாங்க, நிம்மதியே இல்லாமல் போயிடுது. ஆக இந்த போராட்டங்களும் கண்ணீர் உபத்திரம் இல்லாதனால பூமியில இல்லை. ஆனாலும் நம்ம எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறாரு. சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. நான் குறைவிலையும் கொடுப்பேன், கர்த்தர் என்னை குறைவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த வந்தா கொடுக்குறேன், நடந்தா கொடுக்குறேன், இப்படி நிறைய பேர் என்கிட்ட சொல்றது உண்டு. பாச கர்த்தர் மட்டும் இந்த அற்புதம் செஞ்சுட்டான், நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். என்ன அற்புதம்? 1 கோடி ரூபா இந்த மாதம் எனக்கு வருமானம் வர மாதிரி கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, 10 லட்ச ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கஷ்டப்பட்டு உங்களுக்கு 1 கோடி ரூபா அவருக்கு நான் ஜெபிக்கிற கேட்டேன், நான் நேரடியாக கர்த்தர்ட்ட 10 லட்ச ரூபாய்க்கே ஜெபிச்சிடுறேன். என்ன பாஸ் அப்படி சொல்லி? ஆமாங்க, சுற்றி முற்றி உங்கள்கிட்ட இருந்து வர்றதுக்கு நீங்கள் வந்த பிறகு கொடுக்காம கூட இருப்பீங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை, சரியாக கொடுத்துருவாரு. எத்தனையோ பேர் அப்படி வாக்கு பண்ண பார்த்துருக்குறேன். ஹாஸ்பிட்டலில் அந்த லாக்டவுன் டேஸில் ஒரு அன்புக்குரிய சகோதரன் மறிக்கிற ஒரு தருவாயில் இருந்தார். அப்போ நான் அவருக்கு, அதை நம்ம எதிர்பார்த்து ஜெபிக்கல, அவருக்கு போய் ஜெபிச்சுட்டு சொன்னேன், இன்னும் 3ஆம் நாள் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு. நான் செவ்வாய்க்கிழமை ஜெபிச்சுட்டு வரேன். அவங்க சொன்னாங்க 90% அவருக்கு முடிஞ்சிருச்சு, அதனால் இனி அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க நல்லாவே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, நிறைய செலவழிச்சிட்டாங்க, அதனால் இனி வாய்ப்பு இல்லை. அதுக்கு மேலே வாய்ப்பு இருக்கிறதுக்கு எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியட்டாங்க. நான் ஜெபிச்சுட்டு 3 நாள் சொன்னேன், வெள்ளிக்கிழமை நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க, நீங்கள் சாச்சிடுவீங்கன்னு. அவர், நான் வந்தால் கர்த்தருக்கு உண்மையாக பெரிய காரியம் செய்வேனார். நான் சொன்னேன், நீங்கள் பெரிய காரியம் செய்வேனா, வந்தால் கர்த்தருக்கு சாட்சியம் இல்லைங்கன்னு. கர்த்தர் நல்லவர். வெள்ளிக்கிழமை மதியம் எனக்கு ஃபோன் போட்டார், பாச இப்படிலாம் மிராக்கிள் நடக்குமா, செத்து போயிரும் சொன்னாங்க, ஆனால் என்னை கர்த்தர் வீடு கொண்டு சேர்த்தாரு, ரொம்ப சந்தோஷம், நான் நிச்சயம் பாச சொன்னபடி செய்வேனார். சரிங்க பிரதர் அப்படின்னாச்சு. 1 வாரம் கழிச்சு எதாச்சும் அவர் கூப்பிட்டேன், பிரதர் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் பாச, கற்றுக்கிற குறையில்லாமல் நல்லா இருக்கேனாரு. பிரதர் ஒரு காரியம் சொன்னீங்க, என்ன பாசம் சொன்னேன் அப்படின்னாரு. என்ன பாசம் சொன்ன உடனே, இல்லை பிரதர் ஜெபிப்போம் அப்படின்னு விட்டுட்டேன். இல்லை எது சொல்லியிருந்தேன்னா சொல்லுங்க பாசர், எது மறந்துட்டேன்னா சொல்லுங்கன்னாரு. ஆனால் மறந்துட்டேன்னா சொல்லுங்க, 1 வாரம் தான் ஆச்சு. அப்போ நினச்சிக்கிட்டேன், ஆண்டவரே இருதயத்தில் கத்த நீர் தான் பேசணும்னு. ஸோ இது முடிஞ்சிருச்சு, பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆக கொடுக்கறதுக்கு குணங்கள் தான் வேணும், பணங்கள் தேவையில்லை, சரிங்களா? அப்போ உங்கள்கிட்ட இருக்க குறைவுலையும் நீங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு குறைவுலாம் ஆசிரிப்பார். வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இங்கே ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்குறோம். அந்த ஸ்திரியோட பேர் அங்கே இல்லை. அந்த ஸ்திரீக்கு ஊரோட பேர் இருக்கு. என்ன பேரு? சூனேம் என்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். எலிசா அந்த பக்கம் போனா பெரிய கண்டிஷன் ஒன்று இருக்கு, எங்க வீட்டில் நீங்க சாப்பிட போகக்கூடாது. இன்னைக்கு பாஸ்டர் இன்வைட் பண்ற பல வீடுகளே இல்லை, அல்லேலூயா. ஆனா அந்த ஸ்திரீ ரொம்ப முக்கியமான விஷயம்னா, எலிசாவுடைய ஆலயத்துக்கு போறவ கிடையாது, எலிசாவுடைய காரியங்களை கண்டவ கிடையாது. ஆனா எலிசாக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல அறிஞ்சிருக்கிறவ. ஆனா அவருக்கு ஒரு காரியம்,
இவருக்கு செய்கிறது கர்த்தருக்கு செய்கிற மாதிரி ஒரு உணர்வு. அதனால் வருந்தி கேட்டுக்கிற. எப்படி கேட்குறா? ப்ளீஸ் நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா, இந்த சைடு வந்தீங்கன்னா, எங்கள் ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாப்பிடாம மட்டும் போயிடாதீங்க தயவு செய்து. எவ்வளோ ஒரு ரிக்வஸ்ட்டு சரிங்களா? இவளுடைய அதிகாரத்தோடு கேட்கல. ஏன்னா அவள் கனம் உள்ளவளாக இருக்கிறா, அவள் பெருமை உள்ளவளாக இருக்கிறா. பாஸ் சிலர் இப்படி கேட்டுங்க, என்ன பாஸ் எங்கிட்ட இருக்கிறீங்க? இந்த பக்கம் தான் இருக்கு, வந்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டு போங்களேன். வரேன் பிரதர் வச்சிருவேன் நான். எப்படி சொல்லுவாங்க? வந்தீங்கன்னா நம்ம வீடு பக்கம் வந்துட்டு போங்களேன். சரிங்க பிரதர் வந்துட்டு போகிறேன். நேற்று தினத்தோட ஒரு அன்புக்குரிய அவங்க மேலே போனத்தில் இருக்காங்க. பாஸ் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், ஃப்ரீயாக இருக்கும்போது வந்துட்டு போங்க. அப்படின்னா அவர் வீட்டுக்கு போனேன்னா நான் என்ன அர்த்தம்? நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கலாம். ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டுக்கு வந்துட்டு போங்க. நாங்கள் ரைட்டு, அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். அங்கே போகாமல் இருக்கிறதா நமக்கு நல்லது, கர்த்தர் நல்லது. இப்படியாக அந்த ஸ்திரீ சொல்லாமல் அவர் சொல்கிறார், வருந்தி கேட்கிறார், ப்ளீஸ் பண்ணி தயவு செய்து பாஸ்டர் இங்கிட்டு வரும்போது போகும்போதெல்லாம் என் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகுதில் சாப்பிட்டுட்டு போங்க தயவு செய்து. எவ்வளோ ஒரு கனமுள்ள ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த காரியத்தை செய்யறது தெரியாது, ஆனால் இந்த சூனமியால் செய்தால். அல்லேலூயா, ஆமென். வாசிங்க அடுத்த வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஆமென். அவருடைய காரியத்துல முதலாவது ஒரு காரியம் பாருங்க, அவ கணவன்கிட்ட கேட்டுட்டு அந்த முடிவை எடுக்கல. இது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் தான். அப்ப எந்த அளவு அவளுடைய உத்தமத்தை தன் கணவனுக்கு முன்பாக நிரூபித்திருப்பா. ஒரு சில நேரங்களில் சில சிஸ்டர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ரொம்ப சவுண்டு கம்மியாக பேசுவாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது பாச வச்சுருவேன் பாசிட்டப்பாங்க. அடுத்த முறை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுவேன், எதுக்கு சிஸ்டர் இப்படி ஃபோன் வச்சிங்க? இல்லை என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு. நான் சொன்னேன், இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாங்க சிஸ்டர், ஒன்று உங்கள் வீட்டுக்காரை கேட்டு பேசுங்க, இல்லை நீங்கள் ஃப்ரீயாக எப்போ உங்களால் முடியுமோ அப்போ பேசுங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது பாசம் வீட்டுக்காரர் வந்துட்டு வச்சுட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது ஏதோ ஒரு தவறான காரியமாக தெரியுது, அது வேண்டாம் சிஸ்டர். இப்படி அல்ல, அந்த சூனமியால் தன் கணவனிடத்தில் கேட்கல. அவள் உத்தமையா இருந்தபடினாலே அவளுடைய உத்தமத்தின் மீதமாக கணவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். யோசிச்சு பாருங்களேன், ஊழியக்காரனுக்கு முன்பாக மட்டும் நீங்க பரிசுத்தமான இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு முன்பாகவும் நீங்கள் உத்தமமா இருக்க வேண்டும். அப்பதான் உங்க வார்த்தையே கனமுள்ளதா உங்க கணவன் கேட்கவான். நீங்க பணத்துல பெரிய ஆளா இருக்கிறீங்க, சாவி பகையில இருக்குன்னு விரும்புறீங்க, பீரோ சாவி என்கிட்ட இல்லைன்னா சண்டை போடுறீங்க. ஆனா உத்தமமான ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு நம்ம தயாரல்ல. இங்க அவள் இருக்கிற தன் புருஷனை நோக்கி சொல்றான், அவங்க எப்போது வந்தாலும் வந்துட்டு போற அந்த தேவனுடைய மனுஷன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஒரு பரிசுத்தவான்றார். அப்படிப்பட்ட ஒரு நடக்க வாசிங்க. நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றால். அத்தனை டிசைடிங்க எடுக்கக்கூடிய ஒரு நபர், அத்தாரிட்டி. எவ்வளோ ஒரு ஆளும் வரும். இன்னைக்கு போய் நம்ம வீட்டில் போய் பாஸ்ட் நாளைக்கு வருவாங்க, அது என்ன உனக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்கிறார், என்ன சொல்ல மாட்டாரா? கேள்வி தான். சிஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி, சிஸ்டர் நாளைக்கு உங்கள் வீட்டில் ப்ரேயர் வச்சுக்கோங்க, உடனே பிரதர் ஃபோன் பண்ணியார், என்ன பாஸ்டர் எங்கிட்டலாம் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அங்கே சொல்கிறா, நம்ம கணவன்கிட்ட டிசைட் கேட்கல, ரிக்வஸ்ட் பண்ணல, நம்ம வீட்டில் கட்டுவோம், அவர் வருவார், ஏன்னா அவர் பரிசுத்தவான். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு உத்தம ஸ்திரியாகிய சூனோமியாளை குறித்து நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வாழ்க்கை முறை, அவளுடைய செயல்கள் அத்தனையிலும் கணவன் என்ன செய்யறாரு? ஒபே பண்றாரு. இன்னைக்கு சில வீடுகள் சொன்னேன், என் புருஷன் நான் சொன்னா கேட்கவே மாட்டாரு. ஆனா உங்க புருஷன் கேட்பாரு. எப்ப தெரியுமா? உங்க காரியத்தை மட்டும் கேட்பாரு, நீங்க அதுல மட்டும் பர்ஃபெக்டா நடந்துக்கிறீங்க. கர்த்தருடைய காரியத்துல கேளுங்க, நான் எதனால வீட்டில் கேட்டுட்டு வரவா, அவர் முடிவெடுப்பா. அன்புக்குரிய சகோதரி, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க ஆலயத்துக்கு பாஸ் நான் வரேன்னாங்க, நான் அவங்ககிட்ட பேசினேன், அவங்க வர்றேன்னு சொன்னாங்க. கடைசி ஒரு சொன்னாங்க, என் வீட்டுக்கார விட மாட்டேன்ட்டார் பாஸ்டர், ரொம்ப என்னை வருத்தப்படுத்துறாரு அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் ரொம்ப கடினமான ஆளாக இருப்பவர்களுக்கு இவ்வளோ சிஸ்டர் பிரயாசத்தை வரேன்றாங்க, ஆனாலும் தடுத்து நிறுத்தி இருக்கிறாருன்னு விசாரிச்சு பார்த்தா அந்த சகோதரி சொன்னாதான் அவர் எந்திரிச்சு நிற்பாரா. நான் கேட்டேன், பிரதர் என்ன பிரதர் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர். எதுவும் செய்யணுமா? எதனாலும் என் வீட்டம்மா கேட்காம செய்ய மாட்டேன் பாஸ்டர். சரி உண்மைதான் இல்லைன்னு பக்கத்தில் இன்னொருத்தவங்க கூட விசாரிச்சேன், நீங்க வேற தலைகளாக நிற்க சொன்னா நிற்பாரு. அப்ப பெண்கள் தங்களுடைய சுயநலத்துக்கு மாத்திரம்தான் வீட்டில் மற்றவங்களை என்ன செய்யறாங்க? தங்களுடைய கையில் அடிமைத்தனத்துக்கு வச்சுக்கிறாங்க. கர்த்தருடைய காரியத்துக்கு கிடையாது.
இது ரொம்ப தவறான காரியம். ஆனா சூனேமி எழுதுறா தன் கணவனை கர்த்தருக்காக பிளண்ட் பண்றான். கர்த்தருக்குள்ள உண்மையா இருக்கிறதுனால அவ பிளண்ட் பண்ண அவர் பிளண்ட் ஆகிட்டே இருக்கிறாரு. அப்படிதான் ஒரு உத்தமமா வாழணும். இங்கே ஒரு பெரிய காரியம் செய்யறாரு. ஒரு வீட்டை கட்டணும், அவருக்கு ஒரு மேஜேலி போடணும், நாற்காலி போடணும், குத்து விளக்கு வைக்கணும், வரும்போதெல்லாம் சாப்பாடு போடணும். சோத்திரம், கர்த்தர் நல்லவர். எவ்வளவு பெரிய உத்தமி. வாசிங்க. ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றான். ஆமென். டெய்லி ரெகுலரா நடக்குது. நினைக்கிறேன் மாசத்துல ஒரு தடவை இல்லை, பல தடவையா அந்த சைடு போயிருப்பாரு. அவருடைய ப்ரெஷியஸான ஒரு பிளேஸாக கூட அது இருந்திருக்கும். போகும்போதெல்லாம் ரெஸ்ட் பிளேஸாக இருக்கும். போய் டயர்டாக இருக்கு, நம்ம சூனேமியால் வீட்டு போயிருமா அப்படி போய் அங்கே போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துருப்பாரு, சாப்பிட்டுருப்பாரு, தூங்கியிருப்பாரு, ஊழியத்து நேரத்தை போக. சரிங்களா? அப்படிப்பட்ட காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நினைவு வருது. நம்மளுக்கு ஓயாம ஒருத்தி உபசரிக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது தேவையான்னு கேளு. அப்ப அது வரைக்கும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு கூட இல்லாம, ஒரு சின்ன தேவையை கூட சொல்லாம, ஒரு சின்ன எதிர்பார்ப்பின் மத்தியில பயணிக்காம உண்மையா கர்த்தருக்கா வாழ்ற ஒரு உத்தமி. இன்னைக்கு பாஸ்ட் வந்தாரு, செபிச்சா ஒண்ணுமே நடக்கல, இனி இந்த பாஸ்ட கூப்பிட வேணாம். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச என் சபைக்கு முன்னாடி ஒரு சகோதரி வந்துக்கிட்டாங்க. ஒரு நாள் அவங்க கணவன் ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, பக்கத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில். நான் அந்த உண்மையாகவே அந்த சகோதரி உயிரோடு இருக்கும்போது அந்த கணவனால் அதிகமாக துன்புறுத்தப்பட்டாங்க. அது மறுக்க முடியாத உண்மை தான், அதிகமாக துன்புறுத்தப்பட்டாங்க. அப்போ அந்த கணவன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கும் போது யாராக இருந்தாலும் என்ன செய்வோம், உயிர் பழைக்கணும் ஜெபிப்போம். நான் போய் ஜெபிச்சுட்டு வந்தேன். ஜெபிச்சுட்டு சிஸ்டர் சொன்னேன், சிஸ்டர் கர்த்தர் சீக்கிரமாக அவர் சுகமாக்கிடுவார், கவலைப்படாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு அவங்க பதில் சொல்லவில்லை. ஒரு மாதிரி முகத்தை ரொம்ப வேகமாக கோபமாக வச்சுட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் எனக்கு அறிமுகமான இன்னொரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் ப்ரேயருக்கு வந்திருந்தார். அவர் போய் ஜெபிச்சார். ஜெபிச்ச மறுநாள் அவர் இறந்துட்டார். அவர் ஜெபிச்சார் இருக்குல்ல, அவர் இறந்துட்டார். அப்போ நான் சிஸ்டர்கிட்ட சொன்னேன், சிஸ்டர் நான் நீ ஜெபிச்சேன், அவர் மறிச்சு போயிடுவான்னு சொல்லி, சரி உயிரோடு வந்துடுவான்னு சொல்லி, ஆனால் மறிச்சு போயிட்டாரு சிஸ்டர் அப்படின்னு. பாஸ்டர் அதுக்கு தான் உங்கள்கிட்ட நாங்கள் பேசவே இல்லை. அந்த பாஸ்டர் வந்தார், கரெக்டாக ஜெபிச்சாரு. என் கஷ்டம் அவருக்கு புரிஞ்சிச்சு, உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கரெக்டாக அடுத்த நாளே செத்து போயிட்டார். இனிமேல் அந்த சர்ச்சுக்கு நான் போக போகிறேன். இப்போ வரைக்கும் அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க. அது சிஸ்டர் நீங்கள் முதைய சொல்லியிருந்தா ஜெபிச்சிருங்களா பாஸ்டர்? ஜெபத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன், ஜெபமும் வேஸ்டாக போகுது. ஏன்னா நான் பட்ட கஷ்டத்துக்குலாம் தீர்வு என்னது, போய் சேரணும். அல்லேலூயா. இப்போ வரைக்கும் அந்த ஆலயத்துக்கு போகிறாங்க. சரி, அது அவங்க பாடுகள் நிமித்தமாக நடந்த ஒரு விஷயம். அதனால் அவங்களை நம்ம குற்றப்படுத்த முடியாது, ஏன்னா அவங்க கண்ணீர் அவ்வளோ அதிகமான விஷயம். ஆனால் இந்த ஸ்திரீ ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், சொல்லுங்க, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தருக்காக கொடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். 500 ரூபா கணக்கு கொடுத்தா 50,000 ரூபாய்க்கு நம்ம ஜெப குறிப்பு இருக்கும். 50 ரூபா கணக்கு கொடுத்தா 5,000 ரூபாய்க்கு ஜெப குறிப்பு இருக்கு. ஆக ஜெப குறிப்பை எப்படி தெரியுமா, கொடுக்கிற காணிக்கையை பொறுத்து தான். அல்லேலூயா. ஆனா இந்த ஸ்திரீ ஒரு நாளும் எதிர்பார்க்கல, ஏதாயிலும் இவர் மூலமாக தேவனிடத்தில் கிடைக்குமான்னு. வாசிங்க. அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் ஏனதான விசாரிக்கலங்க. சரி வந்துட்டீங்க, வந்ததுக்கு ஏதாவது சாப்பிட்டு போக சொல்ல. அவன் சகல சலக்கரணையோடும், என்னன்னா எப்படி சொல்லலன்னா, ஒரு ராஜாவை விசாரிக்கிறது போல ரொம்ப பர்ஃபெக்டா நேர்த்தியா குறைவு இல்லாம வரும்போதெல்லாம். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு 2-3 தடவை போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 3ஆவது தடவைக்கு அப்புறம் எப்படி தெரியுமா, நம்ம பாஸ்டர் தானே, போதும் இந்த தட்டில் போடுங்க. முதல் தடவை நல்லா நீட்டாக இலை கழுவி சுத்தமாக வரும். 2ஆவது தடவை அப்படியே கொஞ்சம் கழுவாதில் இருக்கும். 3ஆவது தடவை நம்ம பாஸ்டர் புரிஞ்சுக்கிறவாரு அப்படி சொல்லி என்ன செய்யறது, அப்படி மாறிடும். ஆனால் இவ்வளோ எப்பொழுதும் ஒரு ராஜாவை விசாரிப்பது போல கர்த்தருடைய மனுஷனை விசாரிப்பதிலே உண்மையா இருந்தால், ஹல்லேலூயா, நாம் அப்படி இருக்கிறோமா நம்ம நிதானித்து பார்க்கணும். ஒரு தேவையை கூட சொல்லாத பட்சத்திலையும் அவ குறைவின் மத்தியிலையும், என்ன குறைவு இருக்கு நம்ம பார்க்க போறோம், குறைவின் மத்தியிலையும் கர்த்தருக்கு உண்மையா கொடுத்துக்கிட்டு இருக்கா. சொல்லுங்க, குறைவின் மத்தியிலையும் கர்த்தருக்கு உண்மையா கொடு. நம்மளாம் அப்படி செய்யுமா?
நேற்று எதிர்த்து கூட என்னோட ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னங்க கர்த்தரை நல்லா தேடுறீங்களா? என்னத்தை தேடி பாஸ்டர், ஒன்றும் நடக்கலை, திரும்ப திரும்ப கர்த்தரை தேடுங்கன்றீங்கன்னு. அதுனே நீங்கள் இவ்வளோ நாள் அவர் கொடுப்பார் துணியை தேடிக்கிட்டீங்க அப்படின்னு. அப்புறம் பாஸ்டர் அவர் கொடுக்கல மாட்டார். நீங்கள் தேடுறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அப்போ கொடுக்கவே மாட்டாரா? அது அவருடைய விருப்பம். கொடுப்பாரு, கொடுக்காமலும் இருப்பார். ஆனால் நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க. அப்போ எப்போ தான் கொடுப்பாரு? இம்மையில் கொடுப்பாரா தெரியாது, ஆனால் மறுமையில் கொடுப்பாரு. போங்க பாஸ்டர், செத்து போன பிறகு கிடச்சானே, அங்கே போய் இதே மாதிரி சொல்லிடக்கூடாது. அதனால தான் இப்பயே சொல்லிடுறேன் நான். ஆக கொடுப்பதற்காக கொடுக்காதீங்க, அவர் கொடுத்ததுக்காக கொடுங்க. எதை கொடுத்தாரு? ஜீவனை கொடுத்தாரு, பலத்தை கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தாரு, பிள்ளையை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக கொடுங்க. இனி கொடுப்பாருன்னு கொடுக்காதீங்க. சரிங்களா? வாசித்தீங்க. ஏன்னா அவன் சொல்றா, நான் எங்கள் குடும்பத்திலே எங்கள் பகுதியில் இருக்க எல்லா ஜனத்தை பார்த்து நான் கனமுள்ளவளாக இருக்கிறேன்னு சொல்றான். அது கொடுத்துருக்கிறார்ல. அப்ப அவ புரிஞ்சுக்கிட்டான், என்னை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, உயர்த்தி இருக்கிறாரு, நேசிச்சிருக்கிறாரு, அதுக்கு நான் உண்மையா இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கணும், கொடுத்ததுக்கு உண்மையா இருக்கணும். நமக்கு எந்த அளவுல அழுத்திருக்கிறாரோ அதுக்கு உண்மையா இருக்கு. வாசிங்க. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ராஜாவினிடத்தில் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பாத்துக்கிறாரு. உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு கேட்டனா, கடகடக மடன்னு நம்ம தேவையெல்லாம் சொல்லிடுவோம். ஆண்டவர் அது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், கார் வேணும், பங்களா வேணும், எத்தனை கார் இருந்தாலும் திருப்பி இன்னொரு கார் கொடுங்க, இன்னொரு 2 வீடு கொடுங்க, ஆண்டவரே அதை கொடுங்க, இதை கொடுங்க, பிள்ளை கொடுங்க, பிள்ளை இருந்தாலும் பிள்ளைக்கு பிள்ளை கொடுங்க, கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் என்னைக்காவது நாளைக்கு உங்களை இப்படி கேட்டால் எப்படி கேட்பீங்க? மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம். மலைமலையா லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம். ஆனா இந்த மனுஷிக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. வாசிங்க. ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். ஆமென். எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஐ எம் ஆல்வேஸ் குட். அதாவது நான் எல்லாத்துலையும் நிறைவா இருக்கிறேன், எனக்கு குறைவே இல்லை. இந்த வார்த்தை சாதாரண எந்த ஒரு மனுஷன் கேட்டாலும் எதையும் ஒன்று கேட்டுருவான். ஆனா இவன் சொல்றா, எல்லாத்துலையும் கர்த்தர் என்ன நிறைவா வச்சிருக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒரு பெரிய குறைவு இருக்கு, அவருக்கு ஒரு பெரிய தேவை இருக்கு. அந்த தேவையை கூட தேவன்ட்ட சொல்லி அதை பெற்றுக்கொள்ள விரும்பல. கர்த்தருக்கு சித்தம்னா கொடுப்பாரு. சொல்லுங்க, கர்த்தருக்கு சித்தம்னா கொடுப்பாரு, சித்தம் இல்லைன்னா கொடுக்க மாட்டாரு. என் தேவையை நான் சொல்லி என் தேவனை வருத்தப்பட மாட்டேன். என் தேவை என்னிலும் அதிகமாய் தேவன் அறிந்திருக்கிறார். இந்த உணர்வுல தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். என் கஷ்டம் அவருக்கு தெரியவே மாட்டேங்குது, என் வேதனை அவருக்கு புரியவே மாட்டேங்குது, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? அதெல்லாம் புலம்பவே வேணாங்க. தானியேல் சொல்லல, நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீங்க ஜெபிக்க தொடங்கின போது தொடங்குவதற்கு முன்னே கட்டளை வெளிப்பட்டது, உங்க தேவையை அதிகமாக அறிந்திருக்கிறார் உங்கள் தேவன். ஆமென். கர்த்தர் இங்க சொல்றார், நான் சுகமா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் சுகமா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவு இல்லை. இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறார். எப்படி இருக்கிறேன்? இருக்கிறேன். எப்படி போய்கிட்டு இருக்கு? புலம்போல எல்லா நேரம் நினைக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு தான் நினைக்கிறேன், இன்னைக்கு யாரும் பார்த்து கேட்டாங்க, ஆமா எப்பயுமே நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களே, யாரு கேட்டது? இன்னைக்கு யாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே? வீடு சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டில் கடைக்கு போகும்போது முட்டை வாங்குறதுக்கு பண்ணேன். அவர் சொன்னாரு, உங்களை மாதிரி எப்பயுமே பிரைட்டா சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் கேட்டேன். அதனே சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் கேட்டாங்க. நான் சொன்னேன், உண்மையா இருங்க, ஆண்டவர் தேடுங்கன்னு. அதுதானே முடிய மாட்டேங்குது, அதுக்கு வேற வழி இல்லை. 2 வழிதான், உண்மையா இருங்க, கர்த்தரை தேடுங்க. வேற ஏதாவது வழி தான் சொல்லுங்க. உடனே அவங்க சகோதரி சொன்னாங்க, நீ போய் மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு. அப்படி ஆரம்பிச்சிடாதீங்க, பிரச்சனை அப்பதான் ஆரம்பிச்சிடும். ஆமா பாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி அதுவும் சரிதான். அவங்க ஆண்டவர் அறியாதவங்க, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு இருதயம். நீங்க மட்டும் எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறீங்க. சொல்லுங்க, நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உண்மையா கர்த்தரை தேடணும், அதுதான் நம்ம சந்தோஷத்துக்கான வழி. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்னோன்னே நாங்களும் முயற்சி பண்றோம் நாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இவன் சொல்றாரு, நான் சுகமா இருக்கிறேன்னு சொல்றா. வாசிங்க. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். ஆமென். அவ கடைசி வரைக்கும் வாயால தன் தேவையை சொல்லவே இல்லை. என்னைக்காவது இப்படி ஒரு வாழ்க்கை வாழ நம்ம ஆசை குறிப்பிட்டிருக்குமா? உன் தேவை என்னன்னா மூடையை திறந்து விடுவான், கொட்டிடுவான் கணக்கில். அவ கடைசி வரைக்கும் சொல்லல.
சொல்ல தயாரா இல்லை, விருப்பத்துல அதெல்லாம் வேண்டாம், என் தேவன் போதுமானவர், என் தேவையில அறிந்திருக்கிறவர். வேற வழி இல்லாம எலிசா எதையாவது கொடுக்கணும்பா, நான் வேற கடன்காரன் ஆயிருவேன்பா, கொடுக்கலாம் பிரச்சனையாயிருப்பா. அவர் எலிசாவுடைய விருப்பத்துக்காக கேயாச போய் கேட்கிறாரு. என்னதான் அவளுக்கு தேவை? அவளுக்கு என்ன இல்லையா? என்ன இல்லையா அவளுக்கு? பிள்ளை இல்லாத இருக்கிறாள். இன்னைக்கு பிள்ளை இல்லைன்னு வச்சுங்களேன், அதை விட ஒரு கொடுமையான சூழல் பழைய ஏற்பாடு காலத்தில் எதுவுமே கிடையாது. பிள்ளை இல்லைனாலே அவன் ஒரு ஆசீர்வாதம் இல்லாதவன், அவன் தேவனால சபிக்கப்பட்டவன் அர்த்தம் பழைய ஏற்பாடு காலத்தில். ஏன்னா இஸ்ரவேலிலே ஒரு நாள் மழடை தேவன் அனுமதிப்பதில்லை. அப்ப பிள்ளை இல்லாத போது கூட, மிகப்பெரிய தேவைகள் மத்தியில் இருக்கும்போது கூட தன் தேவனை நோக்கி ஆண்டவர் இது என் தேவைன்னு கேட்காத ஒரு அற்புதமான மனுஷி, குறைச்சலிலையும் கர்த்தருக்காக கொடுக்கறதுல உண்மையுள்ள மனுஷி. அதை இன்னொருத்தவங்க கூட தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம கஷ்டத்தை சொல்லுங்க, இன்னைக்கு குடும்பத்தில் பாருங்க, அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்றதா பழக்கம். என் பிள்ளை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, பேசி 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 தேவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் எல்லா நேரமும். அதை நிப்பாட்டுங்க, அதை ஸ்டாப் பண்ணாதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்குவார். பார்த்தாரு, கேயாசு கிட்ட கேட்டாரு, கேயாசு அவர் பிள்ளை இல்லைங்க. வாசிங்க. அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். திரும்ப திரும்ப என்னங்கயா கூப்பிடுறீங்க? எது வேணும்னா சொல்லுங்க. எப்பா நீ வாமா, நீ வேற, உனக்குள்ள இருக்கிற அந்த விஷயம் என்னையே போட்டு உறுத்துது. தீர்க்கதரிசினாலே தாங்க முடியல. ஐயோ இவளுக்கு ஏதாவது கொடுக்காம போனோம்னா நமக்கு குத்தம் வந்துருமேன்னு. கர்த்தர் நமக்கு எப்படி கொடுக்க தெரியுமா? நம்ம உண்மையை பார்த்து இவனுக்கு ஏதாவது கொடுத்தே தீரணும், இவனுக்கு கொடுக்கல என்னால என்ன செய்ய முடியாது, சமாதானம் இருக்க முடியாது சொல்ற அளவு ஒரு வாழ்க்கை வாழணும். கர்த்தரே ஆச்சரியப்படுற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை திணிச்சு கொடுத்த அற்புதம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் திணிச்ச அற்புதம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க? புடுங்கின அற்புதம் தான் இருக்கு. எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. ஆண்டவர் திணிக்கத்தக்க ஒரு அற்புதத்தை நாம் பெற வேண்டும். ஆண்டவர் இவளுக்கு அற்புதத்தை திணித்தார். இவள் செய்கைகளிலே கர்த்தருக்கு உண்மையுள்ளவளாய் இருந்தால், தன் குறைச்சலிலே கர்த்தருக்காக உண்மையாய் செயல்பட்டாள். அற்புதத்தை தேவன் நம்ம மேல திணிக்கணுங்க. வச்சுக்கோ 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 வச்சுக்கோ, இதை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ, இதை தரேன், அதை தரேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் புலம்பல. என்னைக்கு புலம்பல் நிப்பாட்டுறீங்களோ அன்னைக்கு தான் அற்புதம் நடக்கும். என்னைக்கு புலம்பல் வேணான்னு நீங்க நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தேவன் வச்சுக்கோ என்று அள்ளி கொடுப்பாரு. அல்லேலூயா. ஒரு நாள் புலம்பல. ஆமென். திரும்ப கூப்பிடுறாங்க, வாசிங்க. அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். இப்ப என்ன செஞ்சாரு? பிராண உற்பத்தி காலத்துல ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்ப. அதற்கு அவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லையே, நீங்க எதுக்கு எனக்கு இதை தர்றீங்க? கொடுக்கும் போது கூட ஆமேன் சொல்லு, ஆமேன் சொல்லு, சொல்றது ஆமேன் சொல்லு, விசுவாசற அப்படி நம்ம சொல்லுவோம். அவன் சொல்றேன், எதுவுமே நீங்க சொல்லாதீங்க, வர்றீங்களா? நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே நான் திருப்பி தர வேணாம். என்னைக்காவது இந்த சிந்தனைகள் நம்ம வாழ்ந்திருக்கோமா? அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சம்பவம்னு நம்ம பார்த்துருக்குறோம், அதை வாசிக்க வேண்டாம். இப்போ அந்த சாப்டருக்குள்ள போகல, நம்ம அடுத்த சாப்டருக்கு போகிறோம், சரிங்களா? அப்போ அந்த குமாரன் கொடுக்குற ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த குமாரன் என்ன செய்யறான்? மரித்து போகிறான். கர்த்தர் மீண்டும் எலிசா மூலம் அந்த குழந்தைய உயிரோடு எழுப்பிடுறாரு, சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவர் சொல்றா, நான் கேட்கவே இல்லை, நீங்க கொடுத்தீங்கன்னு. அதான் கண்டிஷனு. நான் கேட்கவே இல்லை, நீங்க தான் கொடுத்தீங்க, நீங்க கொடுத்தா நீங்க தான் அதை சரி பண்ணிக்கிறேன். அவர் ரொம்ப பர்ஃபெக்ட். நம்ம கேட்டு கிடைச்சாதான் நம்ம அதுக்குரிய பிரச்சனை நாம அனுபவிச்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தை வேணாம் வேணான்னு ஆண்டவர் கொடுக்காம இருந்து பாரு. ஒரு சகோதரி என்ன சொல்றாங்க, ஆண்டவர் 2 பொம்பளை பிள்ளை கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும் வேணும் வேணும், கண்ணீர் பிடிச்சி கொடுத்தாங்க. அவங்களுக்கு அந்த பையனுக்கு சரியா பார்வை இல்லாம ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ கடைசி சொன்னாங்க, கர்த்தர் கொடுக்க வேணாம் தான் இருந்திருக்கிறாரு, நான் தான் கதறி கதறி கண்ணீர் வடிச்சு அந்த பிள்ளையை பெற்றுக்கொண்டேன், அதனால இந்த பிள்ளை இப்படி பிறந்துருச்சு. சில நேரங்களில் நம்ம வருந்தி பிடுங்கி ஆசீர்வாதத்தை கொண்டு வருவோம், ஆனால் சில நேரங்களில் பாதிப்பாகவும் நம்ம முடிச்சிடும். அப்படி தானே? நேற்று தினத்தோட நான் வண்டியில் போய் 2 வீலர் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 குட்டி பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, ஒரேமா ட்ரெஸ் போட்டுட்டு, ட்வின்ஸ் கிடையாது, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க, அழகாக ட்ரெஸ் போட்டுட்டு, பின்னாடி அவங்க ஹஸ்பண்டு அவங்க ஒய்ஃபு, நான் 2 வீலர் போனாங்க, முன்னாடி டேங்கில் வரிசையாக உட்காரச்சு. அதுன்னு பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமான குடும்பம். 2 பொம்பளை பிள்ளைனாலும் ஒரு வண்டியில் போகிறாங்க, ரொம்ப அழகான குடும்பம். இன்னைக்கு ஆண் பிள்ளை பெற்றாதான் ஆசீர்வாதம் நினைச்சு நிறைய பேர் கர்த்தர்ட்ட போராடி பெற்றுக்கொண்டுக்கிறாங்க. ஆண் அது ஜெபிக்கிறது, ஆண் பிள்ளை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறது பாஸ்டர்களை தான் ரொம்ப விரும்புகிறாங்க.
ஜெபத்தில் என்னது பாஸ்டர் ஆண் பிள்ளை கொடுக்கணும் ஜெபம் பண்ணுங்க சார். ஆமென். இந்த மாதிரி ஜெபிக்கிற சூழ்நிலை மத்தியில் இவ எதையுமே கேட்கல, அழுத்தி திணித்தி அம்மிக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அங்கே என்னாச்சு, மரணத்துக்கு நேரம் போச்சு. கரெக்டாக ஒரு நேரம் பண்ணிட்டேன், கொண்டு வந்து கொடுத்தீங்க, நீங்கள் பாட்டுக்கு வேணான்னு சொன்னீங்க, கொடுத்தீங்க, கரெக்டாக உயிரோடு வச்சுக்கோங்க, அந்த சாப்பிட்டு முடிச்சு. அப்படி வாசிங்க. இப்போ இது வரைக்கும் உண்மையாக கொடுத்துருக்குறான் சொல்லுங்க. இது வரைக்கும் உண்மையாக கொடுத்துருக்கா. என்னெல்லாம் கொடுத்தா சொல்லுங்க. கர்த்தருக்காக குறைச்சல்ல தன் திராணிக்கு மேலே கொடுத்தா. என்ன செய்யல, அதுக்கு பலனை எதிர்பார்க்கவே இல்லை. பலனை எதிர்பார்க்காம கொடுக்குற ஒரு மனநிலை நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தேவன் நமக்கு அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி ஒரு நாள் கொடுப்பார். அதுக்கான காலம் வரும். அது என்னைக்கு வரும் தெரியுமா? வாசிங்க 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமா, எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கே ஆகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷத்தில் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தான். ஆமென். தேவ மனுஷனை பசியில வாட விடாது இருந்த அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேசமே பஞ்சமா கூட நின்று போகுது, தேசமே பஞ்சத்தில் அழிஞ்சு போகுது, ஆனா நீ அழிஞ்சிடக்கூடாது. ஏன்னா நீ எதிர்பார்ப்பு இல்லாம தேவனுடைய மனுஷனை உபசரிச்சவ, தேவனுக்காக கொடுத்தவ, உனக்கு அந்த பஞ்சத்திலிருந்து விடுதலை. பாருங்களேன், 7 வருஷம் இருக்கு பஞ்சத்துல. தேவன் நினைச்சிருந்தா எத்தனை பேர் காப்பாத்திருக்கலாம். ஆனா ஒரே ஒரு ஸ்திரீ தேடி கொண்டு போய் எலிசா சொல்றாரு, நீ கிளம்பு, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. உண்மையாவே என்ன செஞ்சிருக்கணும்? எல்லாருக்கும் பேசிருக்கணும், உண்மையுள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். குறைச்சலில் உண்மையா இருந்த இவளுக்கு மட்டும்தான் எலிசாவுடைய வார்த்தை கிடைக்கிறது. 7 வருஷம் பஞ்சம் இருக்கும், நீ உடனே புறப்படு, உனக்கு கர்த்தர் ஒரு இடத்த கொடுக்குறாரு, அங்க போயிரு. ஏன்னா நீ உன் குறைவுல சரியா இருந்த, உனக்கு ஒரு குறைவு வராது. சொல்லுங்க, குறைவுல உண்மையா இருந்தா நமக்கு ஒரு குறைவு வராது. அதுதான் தேவனுடைய ரகசியம். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்க தெரியாம தான் நம்ம நினைச்சேன், இருந்தா கொடுப்போம் இல்ல அப்படின்றாங்க. இவளை குறித்து எலிசா சொல்லுகிற வார்த்தை, அந்த வார்த்தை எப்படி இருக்கு? வீட்டாரோடு இணைந்து கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். வாசிங்க தொடர்ந்து அடுத்து. இல்ல அடுத்த வசனம். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். அப்படியே நம்புறான். ரைட், அவர் சொன்னதுதான் சொன்னாரு. கர்த்தர் அன்னைக்கு குழந்தை கொடுத்தாரு, சொன்னாரு, இது காரியம் நடக்க போகுது. ஏன்னா அவர் கருசுனையுள்ள தேவன். அதை நம்பினா, அதன்படி போனா. இப்ப இங்கே கனமுள்ளவளா இருந்தா, மேன்மை உள்ளவளா இருந்தா, கர்த்தருக்கு கொடுத்தா. அவ போற இடத்துல கொஞ்சம் பணங்களையோ கொஞ்சம் ஆசையோட போயிருக்கலாம். ஆனாலும் அங்கே அறியாத தேசத்துல பிழைக்கிறது மட்டும்தான் முடியும். அப்படிதானே? அங்கே பிழைத்து கொண்டிருந்தால் எலிசாவும் அது இடையில்பட்ட நாட்கள்ல மரித்து போகிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவன் மனிதர்கள் மறிக்கலாம், தேவன் ஒருபோதும் மறிக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார் உங்கள் கிரியைகளை. நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கிற ஒரு காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்ய உதாசீனப்படுத்த மாட்டார், மறக்க மாட்டார். எலிசா மறிச்சு போயிட்டாரு, இனிமேல் அவங்க அதுக்கப்புறம் யார் வந்து ஆசீர்வதிப்பாங்கல்ல? எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். அவ எலிசாக்காக சில, அவள் பரிசுத்தவான் என்று கண்டு செய்தாள். அதான் ரொம்ப முக்கியங்க. நீங்க தனி மனித நிறைய நான் பார்த்துருக்கிறேன், பெரிய பாஸ்டருக்கு ஒரு காணிக்கை, சின்ன பாஸ்டர் ஒரு காணிக்கை, மூத்த பாஸ்டருக்கு ஒரு கவரு, சின்ன பாஸ்டருக்கு ஒரு கவரானது, ஒரே இடத்துல ஒரே ஒளிதான் பண்றான். அதுல என்ன இவருக்கு கூட இவரு கம்மி? ஒருவேளை சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்றாங்களோ என்னன்னு தெரியல. பரலோகத்தில் அதெல்லாம் கிடையாது. வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கிற, வார்த்தைக்கு தான் கணம், சீனியாரிட்டி கணம் கிடையாது. அண்ணன் எனக்கு 4 வருஷம் தெரியும், இவர் எனக்கு 2 வருஷம் தெரியும்னா அப்படி சொன்ன வச்சுங்களேன், இதே விஷயம் உங்க வாழ்க்கையில தேவன் தீர்மானிப்பார். ஏன்னா நாம எந்த அளவுல இருக்கணும் அந்த அளவு நமக்கு திருப்பி அழைக்கப்படும். அது ரொம்ப முக்கியம். எலிசா மறிச்சு போயிட்டாரு, ஆண்டவர் பார்க்கல. எலிசாவுக்கு போய் செய்யல, எலிசா உயிரோடு இல்ல. ஏனென்றால் அவள் எலிசாவுக்கு செய்யவில்லை, தேவனுக்கு செய்தாள். அதுதான் ரொம்ப முக்கியம். சீனியாரிட்டி பார்த்து செஞ்சிடாதீங்க, பிரச்சனை பின்னாடி ஒரு பெருசா வரும், மாத்திருங்க. வாசிங்க. 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்பி வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். ஆமென். இப்ப பஞ்சம் முடிஞ்சிருச்சு, 7 வருஷத்துல தேசம் சீராயிடுச்சு. அவளுக்கு தெரியும்
என் குறைச்சலில் நான் உண்மையுள்ளவளாய் இருந்திருக்கிறேன். நான் குறைச்சலிலும் கர்த்தரிடத்தில் என் குறைகளை கத்தி புலம்புவதில்லை. என் தேவன் நிச்சயமாய் எனக்கு நியாயம் செய்வார். நேர எலிசாவை தேடல, நேர யார் தேடல? எலிசாவை தேடல. ஏன்னா அவ யாருக்கு கொடுக்கல? எலிசாவுக்கு கொடுக்கல, கர்த்தருக்கு கொடுத்தா. நேர ராஜாட்ட போறா. என் நீதியை பற்றி நான் உண்மையுள்ளவளாய் இருந்ததை குறித்து ஊர் அறிந்திருக்கிறேன் நம்பிக்கையோடு போறா. வாசிங்க. அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். ஆமென். இப்ப செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். ஆமென். அன்றைக்கு அவன் மரிப்பதற்கு தேவன் அனுமதி கொடுத்திருந்தால், ஏனென்றால் அவள் அடையாளத்தோடு அங்கே ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக. நம்ம வாழ்க்கையில் எந்த காரியம் எதிர்ச்சி நடக்காது, எல்லாமே தேவனுடைய அனாதி தீர்மானம். பிள்ளைக்கு அடிபடுச்சுன்னா ஒரு நோக்கம் இருக்கு. சொல்லுங்க, பிள்ளைக்கு அடிபடுச்சுன்னா ஒரு நோக்கம் இருக்கு. பிள்ளை செத்து போச்சுன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உயிர்ப்பிக்க வல்லவராகிய இயேசுவை நம்புவோம். ஐயோ நடந்துருச்சு புலம் பண்ணிச்சுங்களேன், தேவ திட்டத்திலிருந்து விலகி போயிடுவோம். ஏன் நடந்துச்சு கேட்கிறத விட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்களேன். அதனால் ஒரு நாள் அதனுடைய மகிமை வெளிப்படும். அவன் மறிச்ச போது கொஞ்சம் கவலைப்பட்டிருப்பா, வருத்தப்பட்டிருப்பா, ஆனால் டிஸ்டர்ப் ஆகலை. தெரியும் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பலவீனத்தை அனுமதிச்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில் ஒரு பலவீனம் வச்சுன்னா நீங்க குற்றப்படுத்திடாதீங்க, ஒரு நோக்கம் உண்டு. அன்றைக்கு அந்த பிள்ளை மரித்து போன பிள்ளையை கர்த்தர் செய்த அற்புதத்தினால உண்டான பிள்ளை என்று அங்கே சாட்சி கொடுக்கும்படியாக தேவனுக்கு முன்பாக அந்த பிள்ளையை குறித்து சொல்லப்படுகிறது. உங்க வாழ்க்கையில சில காரியத்தை, சில பலவீனத்தை பத்தி நீங்க இழந்தீங்கன்னா ஒரு நாள் அது சாட்சியா மாறும். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதை விட்டுட்டு போய் புலம்புறதை விட பேசுனீங்கன்னா தேவனை குற்றப்படுத்துறத மாறிடும். வாசிங்க. இப்ப சாட்சி சொல்லிட்டாங்க. வாசிங்க 2. ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். கரங்களை தட்டி கத்துனே. நீ உண்மையா குறைச்சல் கொடுத்துச்சுக்கோவே, தேவன் குறைவில்லாம உன்னை ஆசீர்வதிப்பார். பஞ்சம் ஊருக்கு தான் வந்துச்சு, இவளுக்கு இல்லை. ஏனால் இவள் பஞ்சத்திலும் கர்த்தருக்கு முன்பாக மகிழ்ச்சியா இருந்தான். இவளுக்கு குறையவே இல்லை, எல்லாவற்றிலையும் அவள் பரிபூர்ணமா உள்ளவளா இருந்தால். திரும்ப வந்தா அந்த இடத்த கொடுக்கல. 7 வருஷம் அவளுக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தையும் சேர்த்து தேவன் அவளுக்கு கொடுத்தாள். அதுதாங்க தேவன். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்திருப்பீர்கள், ஆனால் ஒரு நாள் அதன் பலனை மிகுதியாக நீங்கள் காண்பீர்கள். மனுஷனுக்கு செய்யாதீங்க, சீனியாரிட்டி பார்க்காதீங்க, அளவுகள் நீங்க வைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க, கர்த்தருக்குன்னு கொடுங்க. கர்த்தர் மாத்திரம் தான் பலன் தருவாரு. நான் இவருக்கு இதை கொடுத்தேன்னு நீங்க சொன்னீங்கனாலே அந்த ஆசீர்வாதம் அன்றைக்கு முடிஞ்சிருச்சு. அவளோ தன் குறைச்சலில் கொடுத்தால் தேவன் சூனமியாலை குறைவில்லாமல் ஆசீர்வதித்தார். இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில, இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்னா நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்போம். தகுதி பார்த்து கொடுக்கக்கூடாது. நாம ஒருத்தவங்களுக்கு இதுதான் கொடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் என் இருதயத்தில் இதை கொடுக்கும்படி வைக்கிறார், நான் கொடுப்பேன். ஆமென். அளவை நீங்க தீர்மானிச்சிடாதீங்க. நீங்க எப்போ அளவு தீர்மானிக்கிறீங்களோ அப்பயே உங்க அளவும் தீர்மானிக்கப்பட ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே நான் கொடுக்குறேன், ஆண்டவரே நான் குறைவாய் கொடுத்து அளவு பார்த்திருந்தேன், அதை மாற்றிக்கொள்கிறேன். ஆண்டவரே நான் அளவில்லாமல் கொடுக்க போகிறேன். ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த காரியம் சொல்லுங்க. குறைச்சலில் கொடுப்போம், குறைவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. குறைச்சலில் கொடுத்து குறைவில்லாத நிறைவை பெற்றுக்கொண்ட சுனமியாலை போல கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை சில காரியங்களில் குறைவுகள் காணப்படலாம். நாங்கள் இன்றைக்கு நானும் பாஸ்டர்களும் பேசும்போது ஹல்லேலூயா ஜீசஸ், நாங்கள் சில காரியங்களை பேசவில்லையோ என்று சொல்லி எங்களுக்குள்ளாக சம்பாஷித்து கொண்டோம். ஹல்லேலூயா. குறைச்சலிலே கொடுக்கிற போது
எப்படியாவது அவர் ஆசீர்வாதத்தை தீர வேண்டும் என்று அவர் இறங்கி செயல்படுவார். ஹல்லேலூயா. குறைவுள்ள மனிதனின் கரைகளை அகற்றுவார், கசப்பான வாழ்வினின் நிலைகளை மாற்றுவார். ஏகவாசம் ஏகவாரு ஏகவாசம் நமது தேவன். ஏகோவாரு ஏகவாசம் ஏகோவாரு நமது தேவனே. குறையுள்ள மனிதனின் கரைகளை அகற்றுவார், கசப்பான வாழ்வின் குறைகளை நீக்குவார். குறைகளையும் கொடுக்க கிருபை தாங்கப்பா. குறைகளையும் அன்பை நாங்கள் கொடுக்கணும், சமாதானத்தை நாங்கள் கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. நாங்க கொடுத்திருக்கிறோம், ஆனா ஏதாவது நீங்க செஞ்சே ஆகணும்ன்ற அளவுக்கு நீங்க இறங்கி தேடி பார்க்கிற அளவுக்கு நாங்க கொடுக்கலப்பா. ஹல்லேலூயா. அந்த சின்னமியால் அந்த ஊழியக்காரருக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், வீடு கட்டணும், அங்க விளக்கு வைக்கணும், கட்டில் வாங்கணும், ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படி சொல்ற அளவுக்கு நாங்க கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உதாரணத்துவமாக எதிர்பார்ப்பே இல்லாம நாங்க செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த காரியம் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஏதாவது செய்யணும். அவளுக்கு குழந்தை இல்லையா, எப்படியாவது குழந்தை வந்துடும், ஏதாவது செய்யணும்னு கத்த இறங்கி நமக்காக கிரியை செய்யும் வண்ணமாய் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க கிருபை தாங்கப்பா. இதுவரைக்கும் நம்ம கொடுத்ததெல்லாம் மாறுதலாம். நம்ம தேவைக்காக கொடுத்தா நமக்கு கிடைக்கும்ன்றதுக்காக, நம்ம எதிர்பார்ப்புக்காக அப்படியெல்லாம் நம்ம நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறோம். அதெல்லாம் நம்ம மறந்துட்டு இன்னைக்கு ஆண்டவரே எந்த எதிர்பார்ப்புமே இல்லை, எனக்கு அது வேணும் இது வேணும்ன்றதுக்காக இல்ல, நாங்க சமூகத்துக்கு ஓடி வர்றது எதுக்காகவும் இல்ல, எதிர்பார்ப்பே இல்லாம வர்றேப்பா. அவங்க சமூகத்தை வந்து நிக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேப்பா. ஹல்லேலூயா. ஏகவாசம் ஏகவாரும் ஏகவானிஸ் நமது தேவனே. ஏகோவானிசி ஏகோவாஷம்மா ஏகோவாருபா நமது தேவனே. ஏகோவானிசி ஏகோவாஷம்மா ஏகோவாருபா நமது தேவனே. குறையுள்ள மனிதனின் கரைகளை அகற்றி கசப்பான வாழ்க்கை நிலைதனை மாற்றுகிற தேவன் என்று ஆண்டவர் நம்முடைய ஒரு குறையை சுட்டி காண்பித்த வண்ணமாய் நான் பார்க்கிறேன். கொடுத்திருக்கிறோம். ஏதாவது இவங்களுக்கு செஞ்சே ஆகணும். நான் சில இடங்கள்ல சில பேரை நான் பார்த்திருக்கிறேன். சில வேலை பார்க்கிறவங்க, பிசினஸ் பண்றவங்க, ஆண்டவருக்காக ஊழியத்தை சில காரியங்களை அவங்க இறங்கி செய்யும் போது, ஏன்னா அந்த அந்த பிசினஸ்ல அபரிமிதமா வெடிச்சு சிதறி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் நீதியுள்ள நியாயத்தை ஒன்றையுமே அவர் குறையா செய்யவே மாட்டார். அதனது காரியத்தை நேர்த்தியாய் செய்யும். அப்பா அப்பா என்ன மன்னிங்கப்பா. ஒரு விஷயம், நீங்க இறங்கி வந்து ஏதாவது கொடுக்கணும்ன்ற அளவுக்கு நான் செய்யலப்பா. அப்படி நான் செய்யலப்பா. நான் செய்திருக்கிறேன்
நீங்க இறங்கி வந்து ஏதாவது செய்யணும்ன்ற அளவுக்கு நான் ஜெபிக்கலப்பா, அந்த அளவுக்கு நான் உபவாசிக்கலப்பா, அந்த அளவுக்கு உங்களுடைய நாமத்தை நான் உயர்த்தல, அந்த அளவு உங்களுக்கு கொடுக்கல. அப்படி கொடுக்க எனக்கு கிருபை தாரீங்களாப்பா, அப்படி கொடுக்க எனக்கு கிருபை தந்துடுங்கப்பா. ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஹல்லேலூயா. இந்த நிமிஷத்துல அதற்காக நம்மை அர்ப்பணித்து அப்படி கொடுக்க ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாம். மகா இரக்கங்களும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காக நன்றி.